கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் விசஸ் ஃபியூச்சர் ஜாப்ஸ் இது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். இந்தியாவில் இப்போ இருக்கிற காலேஜஸ் எவ்வளோ தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பேர் டிகிரி முடிச்சுட்டு போகிறாங்க தெரியுமா? லேக்ஸ் இல்லை மில்லியன்ஸ். ஆனால் அவ்வளோ பேருக்கும் வேலை இருக்கா? கண்டிப்பாக இல்லை. இந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் அடுத்த 5 வருஷத்துல வரப்போற ஜாப் மார்க்கெட் கிரைசிஸ், அப்புறம் இதுக்கு என்னதான் சொல்யூஷன், இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போறோம். இது சும்மா ரேண்டம் பேஜ் கிடையாது. இது உங்க லைஃப் மேட்டர். ஸோ பி இன் சீரியஸ். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை ஃபேக்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் இன்ஜினியரிங் காலேஜஸ், இன்னொரு பக்கம் ஆர்ட்ஸ் காலேஜஸ்னு புது மஷ்ரூம் மாதிரி முளைச்சிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான கிராஜுவேட்ஸ் வெளியில போறாங்க. ஆனா வெளியில வந்து பார்த்தா வேலை எங்க அப்படின்னு தேடுற நிலைமை தான் இப்ப வரைக்கும் இருக்கு. ஒரு சர்வே படி இந்தியால இன்ஜினியரிங் முடிக்கிற 80 பேருக்கு தகுந்த ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. டிகிரி இருக்கு, சர்டிபிகேட் இருக்கு, ஆனா கம்பெனிக்கு தேவைப்படுற ஸ்கில் இல்லையே. இது யாரோட தப்பு? ஸ்டூடெண்ட் தப்பா இல்ல சிஸ்டம் தப்பா? ஆனா சரி, இப்போ இருக்கிறதுக்கு என்னதான் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 5 to 10 இயர்ஸ்ல வேலை அப்படிங்கிற விஷயம் டோட்டலா மாறப்போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் வந்தாச்சு. முன்னாடி 10 பேர் செய்யற வேலையை இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் மிஷின் செய்யுது. ஸோ ஹியூமனுக்கு எந்த வேலையுமே கிடையாது. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் வந்தனால இது ஆப்ரேட் பண்றதுன்னா நம்மளா இருக்கலாம். பட் செய்யற வேலை நமக்கு கண்டிப்பா கிடையாது. நான் டிகிரி முடிச்சிட்டேன், எனக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிறது விட்டுருங்க. ஃபியூச்சர்ல யாருக்கு வேலை இருக்கும் அப்படின்னு தெரியுமா? யாரு முழுசா கத்துக்கிறாங்களோ, அதாவது யாரு கிரியேட்டிவா திங்க் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஃபியூச்சரே. ரொட்டீனா ரோபோட்டிக்கா வேலை செய்யற பழைய ஜாப்ஸ் எல்லாம் காலியா போகுது. இங்க பெரிய ப்ராப்ளம் என்னன்னா மென்டாலிட்டி. பக்கத்து வீட்டு பையன் இன்ஜினியரிங் எடுத்தான், அதனால நம்மளும் எடுப்போம். அவன் ஐடி கம்பெனிக்கு போறான், அதனால நானும் சேருவேன். இந்த காப்பி பேஸ்ட் வேலை இங்க நடக்கவே நடக்காது. இதுவே நம்மளை அழிச்சிடும் ஒரு நாள். ஒரு வேலைக்கு டிமாண்ட் இருக்குன்னா இல்ல அதை பார்க்காம நம்ம போய் கூட்டமோட கூட்டமா போய் படிக்க கூடாது. படிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா எதுக்காக படிக்கிறோம்? அந்த படிப்பு ஃபியூச்சர்ல என்ன யூஸ் ஆகுமா, அது ஆகாதா அப்படின்னு யோசிச்சு பார்த்து சேருங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்றது நோ யூஸ். ஸோ ஒன்ஸ் நீங்க போறதுக்கு முன்னாடியே எல்லாமே திங்க் பண்ணிட்டு போங்க. நீங்க போறனால அது என்ன யூஸ் இருக்கு, என்ன ஸ்கில் கத்துக்கலாம். நீங்க போயிட்டு சும்மா உட்காந்துட்டு டிகிரி வாங்கினா உங்களுக்கு யாருமே கூப்பிட்டு கூப்பிட்டு உங்களுக்கு எந்த ஒர்க்கும் தரப்போறது கிடையாது. நீங்க அதுக்குன்னு போய் அலையணும். ஸோ அந்த அலைச்சல் இல்லாம இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா கத்துக்கணும். அதுதான் இதோட சொல்யூஷன். சரி, இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க சர்டிஃபிகேட்ட விட உங்ககிட்ட என்ன திறமை இருக்கிறதுங்கிறது தான் முக்கியம். நான் சொன்ன மாரி தான். கோடிங், டிசைனிங், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ஸ மாஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு எது வருமோ அத தெளிவா செய்யுங்க. ரோபோட்ட விட நம்ம பெட்டரா இருக்கணும். எல்லாரும் பண்றாங்க அப்படின்ட்டு பண்ணீங்கன்னா, நீ எல்லாருமே வந்து ஒருத்தராக முடியாது. உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ உலகம் மாறிட்டே இருக்கு. புது விஷயத்த கத்துக்கிட்டே இருக்காங்க. புது விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கிறவனுக்கு மட்டும் தான் இங்க ஜெயிக்க முடியும். வெளியில வேலை கிடைக்கல அப்படின்னா வேலைய கிரியேட் பண்ற ஆளா மாறுங்க. நான் சொல்றது என்டர்பிரினியர் மாரி. ஒரு ஸ்மால் பிசினஸ் இல்லைன்னா கன்டென்ட் கிரியேஷன், ஃப்ரீலான்சிங்னு வாழ்க்கையில நிறைய இருக்கு. கண்ணை திறந்து பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் காலேஜ் மூடணும் அப்படின்லாம் சொல்லல. ஆனா கண்மூடித்தனமா படிக்கிறத நிறுத்தணும். பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும் அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும். டிகிரி ஒரு என்ட்ரி மாஸ்க் மட்டும்தான். நான் இது படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு யாரும் வேலை தர மாட்டாங்க. அந்த டேலண்ட் தான் உங்க வாழ்க்கையவே மாத்தும்.